வணக்கம். மருந்தில்லா மருத்துவம். இதில் நமக்கு யோக கலைகள் இருக்குது, உடற்பயிற்சி இருக்குது. யோக கலைகளுக்கு சொன்ன நம்ம சித்தர்களும் யோகிகளும் முத்திரைகளையும் நம்ம கொடுத்துருக்காங்க. இது இந்த சில முத்திரை இப்போ எப்படி யோகா செஞ்சாக்க சில நோய்களில் பல நோய்கள் நம்ம யோகா முறைப்படி செய்கிற யோகானால சரி செஞ்சிடலாம். அதே மாதிரி யோகத்தில் ஒரு பகுதி தான் இந்த முத்திரைகளும். அந்த முத்திரைகள் இது நம்ம உடல், மனம், தியானம், பூஜை, நடனம், இதெல்லாம் பாவனைகள். இது பாவனை செய்யறது தான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ தொடரில் மருந்தில்லா மருத்துவம் முத்திரைகள் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய முத்திரைகள் சித்தர்களும் பெரியவர்களும் வழி வழியாக வகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுதான் அதில் சில முத்திரைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான மருத்துவ பயனுள்ளது அல்லதுன்னா மனம் நல்லா இருக்கிறதுக்காக இதுக்கு சம்மந்தமானதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முத்திரைகள் 200-300 முத்திரைகளுக்கு மேலே இருக்குது, பயனுள்ள முத்திரைகள். இந்த முத்திரைகள் நம்ம புதுசாகவும் உருவாக்க முடியும். இப்போ எப்படி யோகக்கலை தெரிஞ்சவங்க யோகத்தை புதுசாக உருவாக்க முடியுமோ, அது மாதிரி இந்த முத்திரைகளை நம்ம இது முத்திரை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம புதுசாகவும் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ முத்திரைகள் நம்ம 2 கைகளை பயன்படுத்தி செய்கிறோம், 10 விரல்களை. இப்போது இதில் இந்த பஞ்சபூத தத்துவங்களில் இந்த 50 சக்திகள் பஞ்சபூதங்கள் இல்லைன்னா 50 சக்திகள் சொல்கிறது நம்ம இந்த கட்டை விரல் நெருப்பு சக்தி, இந்த சுண்டு விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், இந்த மோதிர விரல் நிலம், இந்த கடைசி சிறு விரல் நீர். இதுதான் 5. இது 2 கைக்கும் பொருந்தும். சரிங்களா? இப்போது இதுதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த 5 விரல்களும் நம்ம உடல் உறுப்புகள் கூட சம்மந்தம் இருக்குது. அது வரும் அந்தந்த முத்திரைகள் வரும்போது பார்க்கலாம். இதில் இந்த நெருப்பை காற்று கூட, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சென்முத்திரை. அதே மாதிரி இது ஆகாயம், இது நிலம், இது நீர். இப்போது இந்த நெருப்பு விரல், கட்டை விரல் கூட எந்தெந்த விரல் எந்தெந்த தத்துவங்கள் சேருதோ நுனியில் அதை தொடும்போது மெதுவாக இப்படி தொடணும். ரொம்ப அழுத்த தேவையில்லை, மெதுவோடு தொட்டால் போதும். ரொம்ப நேரம் இருந்து செஞ்சதுன்னா இதோட மினிமம் ஒரு 10-15 நிமிடம் இருந்தக்க இது உணர முடியும். இப்போ பாருங்களேன், இது வணக்கம் சொல்லுவோம், இல்லை நமஸ்காரம், இல்லைன்னா வழிபடக்கூடிய ஒரு முத்திரை தான் இது. நம்ம தெய்வத்தை வழிபடக்கூடிய முத்திரை. இப்போ நம்ம போனோன்னு சாமி கும்பிட்டுட்டு இப்படி வச்சுட்டு வந்துட்டால் அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த முத்திரை இன்னைக்கிலே அமைதியாக 2 கையும் சேர்த்து இப்போ நெஞ்சுக்குள்ளிக்கிட்டேயோ அல்லது இப்படி வச்சுக்கோங்க. எங்கேயாவது கண்ணை மூடி 10 நிமிஷம், ஒரு 10 நிமிடம் நீங்கள் தியானமோ அல்லது உங்களுக்கு பிடித்த இசை கேட்கலாம், எது வேணால் பண்ணலாம். நீங்கள் படுத்திருக்கும் போது, உட்காந்துருக்கும் போது எது வேணால் செய்யலாம் இல்லையா. ஒரு 10 நிமிடம், நான் 10 நிமிடம் வைக்க போகிறது கிடையாது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிடம் வைத்திருக்கும் போது இதில் அந்த மின்காந்தம் இல்லைன்னா உடல் சூடு இல்லைன்னா ஏதோ ஒரு ஆற்றல் உருவாகிறது நீங்கள் கவனிக்க முடியும். இந்த 2 உள்ளங்கையிலையும் பாருங்கள். இப்போ கை சூடாகுது பாருங்கள். இப்போ நம்ம கண்ணுக்கு கூட என்ன செய்வாங்கன்னா, கண்ணு பயிற்சி செய்யும் போது என்ன இப்படி கையை தேய்ச்சி கண்ணில் வைப்போம் இல்லையா. அப்போது உராய்வு ஏற்படுது, அதனால சூடு ஏற்படுது, கண்ணில் வைக்கிறோம். இது இயற்கையாக நம்ம உடல் செய்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, முத்திரைகளை ஒரு 5 நிமிடத்துலேருந்து ஆரம்பத்தில் 15 நிமிடம் 20 நிமிடம் இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக 2 நிமிடம் 3 நிமிடம் அது மாதிரி பழக்கப்படுத்திக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, முத்திரைகளில் எந்த இடத்துல வேணால் செய்யலாம். படுக்கும்போது, உட்காந்துருக்கும் போது, நடக்கும்போது, வேலை செய்யும் போது. இப்போ பாருங்கள், நான் இப்போ எழுதிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரை எடுத்து எழுதிட்டுருக்கேன். இன்னொரு கை சென்முத்திரையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கலாம். படுத்துட்ருக்கேன்,
இப்போது லிங்கமுத்திரை வச்சுட்டு இது பண்ணி உட்காந்துருக்கலாம். உட்காந்துருக்கும் போது உட்காந்து ஏதோ படம் பார்த்துட்ருக்கேன், இல்லைன்னா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லிங்கமுத்திரையில் வச்சு பார்த்துட்ருக்கலாம். லிங்கமுத்திரை நான் பாட்டு பார்த்துட்ருக்கலாம். அதாவது இடமோ பொருளோ காலமோ இந்த முத்திரைகள் செய்வதற்கு தேவையில்லை. எல்லா இடத்துலையும் இது செய்யலாம். சரிங்களா? இது ஒரு அட்வான்டேஜ். அது இப்போ வந்து எல்லா இடமும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். வயது வித்தியாசமோ ஆண் பெண்ணோ அல்லது எந்த சூழ்நிலையோ அது கணக்கு எல்லாரும் செய்யலாம். அடுத்தது முக்கியமானது வந்து இது 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரை செஞ்சிங்கன்னா இதோட தன்மை, இதோட தாக்கத்தை வந்து இல்லை பயனை வந்து உணர முடியும். இந்த தொடரில் வந்து நமக்கு பயண நோய், உடல் சம்பந்தமும் மனம் சம்பந்தமும் தியான சம்பந்தத்துக்கு தேவையான அனைத்து முத்திரைகளையும் பார்க்க போகிறோம். ஒரு நூற்றுக்கணக்கான முத்திரைகள் பார்க்கலாமா? ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா நாச்சக்கர முத்திரை. இது எதுக்காக இதில் நான் ஆரம்பிக்கிறேன்னா, பிராணாயாமம் இல்லைன்னா மூச்சு பயிற்சி வந்து ஒரு அடிப்படையாக யோக கலைகளில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது அதனால் அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த உடல் நோய் சம்மந்தப்பட்ட முத்திரைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிராணாயத்துக்கு முதல் முத்திரை வந்து நம்ம எல்லாரும் பிராணாயாமம் பண்ணுறோம், மூச்சு பயிற்சிலாம் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ வந்து இந்த முத்திரைகளோட அமைப்போட செய்யும்போது அதற்கு பலன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் உணர முடியும். சரிங்களா? இப்போ பூஜை பண்ணும்போது கூட பார்த்துருப்பீங்க, கோயில்களில் அவங்க முத்திரையை பயன்படுத்தி செய்வாங்க. அல்லது நடனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பாவனையை பயன்படுத்துவாங்க முத்திரைக்கு. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போது இந்த கட்டை விரலேருந்து வலது நாசியில் வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் வந்து நாச்சக்கர முத்திரை. வலது நாசியில் வச்சுட்டு இந்த மோதிரை விரலும் சுண்டி விரலும் இடது நாசியில் அழுத்தக்கூடாது. ரெண்டுமே வந்து சாதாரணமாக வச்சுக்கணும். சாதாரணமாக வச்சுட்டு இந்த சுட்டு விரலும் நடுவிரலும் நம்ம புருவ மத்தி இருக்குது பாருங்கள், பொட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த புருவங்க சேர்றதுக்கு இந்த மூக்கோட ஆரம்ப பகுதி அதில் இருக்கணும். 2 கையும் 2 விரலும் அப்படி வச்சுட்டு இப்போ பார்க்கலாமா? மெதுவாக தொடுங்க. இப்போது மூச்சு பயிற்சி செய்யும் போது கண்களை வந்து மூடிக்கிறது வந்து ஒரு உங்களுக்கு கவனத்தை அதிகமாகும். இப்போது இந்த 2 விரல்கள் நம்ம புருவமத்தை தொடுது. இந்த சுண்டு விரலும் இந்த சின்ன விரலும் மோதிர விரலும் இடது நாசியில் வச்சுருக்கோம். மெதுவாக வலது நாசியில் கட்ட விரல். இப்போது மூச்சு பயிற்சி ஒரு மூக்கு வழியாக இழுத்து இன்னொரு மூக்கு வழியாக விட போகிறோம். அதே மாதிரி இடதுலேருந்து இழுத்து வலது வழியாக விட போகிறோம். இப்போது வலதுலேருந்து நான் இழுக்கிறதுனால கட்டை விரலேருந்து அது மேலே தூக்கிட்டு மூச்சு இழுத்துட்டு கட்டை விரல் அடைச்சிட்டு மூச்சு அடைக்க வேணாம், கும்பகம் பண்ண வேணாம். மூச்சு அடக்காமல் இந்த 2 விரல்களை எடுத்துட்டு மூச்சு வந்து இடது நாசி வழியாக வெளில போகுது மெதுவாக. அதே மாதிரி இழுத்து அதுக்கு வெளிவிட்டதுக்கப்புறம் அதே வேகத்தை மெதுவாக உள்ளே இழுத்து இடது நாசி அடைச்சிட்டு வலது நாசியில் விடுறோம். இது வந்து நாச்சக்கர முத்திரை. இந்த நேரத்தில் வந்து இந்த 2 விரல்களும் புருவ மத்தியில் இருக்கட்டும். கண்கள் மூடி இருந்ததுன்னா உங்களுக்கு கவனம் அதிகமாகும். செய்யலாமா? இது நான் ஒரு முறை செஞ்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க. நீங்கள் எத்தனை உங்களுக்கு நேரம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி 5 நிமிடமோ 2 நிமிடமோ இது வந்து செய்யுங்க. இப்போது இதில் என்ன ஆகுதுனாக்க கண்கள் மூடி இருக்குது. இந்த தத்துவங்களால் இல்லைலாம் வந்து விரல்களை நம்ம மூக்கை வந்து மூடி இருக்கணும். ஆசிரியர்கள் அழுத்தக்கூடாது, சாதாரணம் விடுங்க. இந்த 2 விரல்கள் வந்து நம்ம தியானத்தோட மையப்பகுதியை ஆக்கிய சக்கரத்தை வந்து தொடுது. அதனால் அது இயக்கப்படுது. சரிங்களா? மூச்சு வந்து இழுத்து விடுறதுக்கு ஒரு இது பிராணாயாமம். அதில் வந்து இந்த 3 விரல்கள் பயன்படுது. இந்த 2 விரல்கள் வந்து சக்கரத்தை தொடுது, புருவ மையத்தை தொடுது. ஏன்னா பொதுவாக தியானம் பண்ணும்போது
அந்த புருவ மையத்தை வந்து கவனம் செலுத்த சொல்லுவாங்க எல்லாரும். இப்போ அதுக்கு வந்து நீங்கள் விரலை தொட்டிங்கன்னா நீங்கள் அதை உணரலாம். ஒரு 5 நிமிடம் இது செய்யுங்க. இது வந்து பிராணாயாமத்தில் இது ஒரு முதல் முத்திரை. சரிங்களா? அடுத்த வீடியோவில் மருந்தில்லா மருத்துவம் அதில் முத்திரைகளில் அடுத்த முத்திரையை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.